Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல சுவையான மணக்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா வாசமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டும். கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ 7லேருந்து 8 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு ஓரளவு கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பூண்டு வெங்காயமும் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி நாட்டு தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு இருப்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுறணும். இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்துட்டேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் குழம்ப. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். நான் கருவாடு 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கருவாடை சேர்த்துக்கலாம். இது துண்டு கருவாடு. இதில் குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவாடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கருவாடு நம்மளுக்கு நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கருவாட்டு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.